நமஸ்காரம். நான் இன்னைக்கு புளி விட்டு ராகியில் மோர்களி மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன். வாங்க பார்க்க. ஒரு டம்ளர் ராகி மாவு வச்சுருக்கேன். இது பண்ணும்போது கொஞ்சோண்டு பைண்டிங்க்கு அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகாய், உப்பு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் 2 வச்சுருக்கேன். எண்ணெய், பெருங்காயம் வச்சுருக்கேன். நான் இப்போ அந்த புளிக்கூழ் பண்ணுறதுக்கு புளி உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, அதை 2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி நீர்க்க வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அதை கரைக்கிற விதம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. முதல்ல ராகி மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் அரிசி மாவு போடுறேன் பைண்டிங்கோசரம். சில பேருக்கு ராகி ஒத்துக்காது, அதனால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டா ஒன்றும் பண்ணாது. இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கிள்ளி போடுறேன். பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். பெருங்காயம் போடுறேன். பச்சையாக கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியவே விட்டு கரைச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் கூட தண்ணி வேணாலும் விடலாம். இது கரெக்டான பதம். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்றேன். எண்ணெய் பாத்திரத்துலலாம் ஒட்டிக்காமல் இருக்கும், அதுக்கோசரம். எண்ணெய் ஊற்றி பாணலி சுட்டுன்னு இருக்கு. முதல்ல மிளகா கிள்ளி போடுறேன். உங்கள்கிட்ட மோர் மிளகா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் சிகப்பாகட்டும். கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு இப்போ கடலை பருப்பு போடுறேன். இது கொஞ்சம் சிகப்பாகட்டும். உளுத்தம்பருப்பு போடுறேன். இதிலே கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன். பருப்பெல்லாம் சேஃபாகிட்டு இப்போ கருவேப்பிலை 2 போடுறேன். இந்த மாவை பற்றி கலர வேண்டியதான். இன்னொரு 10 நிமிஷம் இது கலரணும். 10-15 நிமிஷம். நான் இது அரிசி மாவுலாம் சீக்கிரம் வேகும். இது கொஞ்சம் வேகிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் கை விடாதபடிக்கு சிம்லேயே வச்சு கலருங்க, இல்லைன்னா கட்டி தட்டும். கலந்து தான் இன்னொரு 10 நிமிஷம் கலரலாம். கலரினது 5 நிமிஷம் கலரினது இந்த மாதிரி வந்திருக்கு, உருண்டு திரண்டு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கலரணும். இது நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால சுற்றிகிட்டே இருக்குது. நீங்கள் வெறும் பாண்லிலையும் பண்ணலாம். அதுக்கு நிறைய எண்ணெய் ஆகும்னு சொல்லிட்டு நான் இதில் பண்ணுறேன். ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அது மாதிரி கிளறிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இதாக வேணும், ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீர்க்க கரைச்சிட்டு இது மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு இதை தொட்டு இப்படி பார்த்தீங்கன்னாக்கா கையில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா வெந்துடுத்துன்னு அர்த்தம். இதான் பதம் உங்களுக்கு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ராகி களி அழுத்து ஆஃப் பண்ணிட்டேன் நான். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் எங்கேயாவது ட்ரெயினுக்கு எடுத்து போகிறதுனா கூட ஊர்களுக்கு ஒரு ஹாட் பேக்கில் போட்டோம்னா ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிடலாம். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் பலகாரம் பண்ணுறவாளாக இருந்தால் இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமஸ்காரம்.